ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து பேசுகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கார்த்திக் ரேவதி கதையில் இப்போ கல்யாண ட்ராக் ரொம்ப பரபரப்பான கட்டத்தில் வந்திருக்கு. ஒரு பக்கம் கார்த்தி ஆதாரத்தை தேடி அலைஞ்சிட்ருக்காரு, இன்னொரு பக்கம் ஒரு பிளானையும் மருது முன்னாடியே புரிஞ்சு அதை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ரேவதி மட்டும் எப்படியும் மாமா வந்துடுவார், கல்யாணத்தை நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக நம்பிட்டுருக்காங்க. ஆனால் இன்னையோட எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம் நிற்குமா, இல்லை இன்னும் பெரிய ட்விஸ்ட் வருமா அப்படின்றது தான் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு ரிவ்யூவாக வரும். சரி வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். மண்டபத்தில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரேவதி கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மனசில் பயமே இல்லை. ரோகிணி கேட்குறாங்க, எங்களுக்கு எல்லாம் படபடப்பாக இருக்குது, நீ மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, மாமா வந்துடுவார், அவர் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்துருவார், நீ பயப்படாதக்கா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. இதுதான் ரேவதியோட பெரிய பலமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு இன்னும் எல்லா நினைவும் வரலை, காதலியும் ஓப்பனாக சொல்லலை, ஆனால் கார்த்தி மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும் குறையவே இல்லை. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரா சிவனாண்டிக்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. இவங்க கல்யாண வேலை நல்லா போயிட்டுருக்கு, நீ எங்கள் முருகனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே பெரிய க்ளூ இருக்குது, இவங்களுக்கு கல்யாணத்தை விட முருகன் தான் பெரிய பயம். ஏன்னா முருகன் வெளியில் வந்தால் எல்லா உண்மையும் வந்துடும். அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா மீனா மண்டபத்துக்கு வராங்க. அவங்க கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, நான் போய் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட உண்மையை சொல்லி பார்க்குறேன், நீ கார்த்தி அப்போவே சொல்கிறாரு, நீ சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்கன்னு. ஆனால் நம்ம சொல்கிறது கேட்காம மீனாவும் போய் பேசினாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி அதை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில வந்தாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனா திரும்பி கார்த்திக்கிட்ட வந்து, நீங்கள் சொன்னது சரிதான் சார், அவங்க யாருமே நம்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி அதுக்கு, நான் தான் சொன்னேன்லம்மா, ஆனாலும் எனக்காக நீ இவ்வளோ ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மயில் வாகனம் கூட டென்ஷனாக கேட்குறாரு, இப்போ என்ன சகலை பண்ணுறது, இந்த பிளானும் போயிடுச்சே அப்படின்ட்டு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இன்னும் ஒரு வழி இருக்குது, அவன் தானாக வந்து மாட்டிக்கணும், அதுக்கான சுச்சுவேஷனை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி மயில் வாகனத்துக்கிட்ட சொல்கிறாரு, ரேவதி என்ன தேடினா நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த நேரத்தில் சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியை பார்த்து சவால் விடுற மாதிரி பேசுகிறாங்க. நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி ரொம்ப ஆமாம் தைரியமாக சொல்கிறாரு, என் பொண்டாட்டியை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், ஆனால் அது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா அது ஏன் கூட தான் அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாரு. இந்த டைலாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கார்த்திக் கோபப்படவே இல்லை, கத்தவும் இல்லை, ஆனால் அவரோட கான்ஃபிடன்ஸ் அந்த ஒரு டைலாக்ல தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கார்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாரு. அங்கே தான் கார்த்தி போட்ட பிளான் என்னென்னா, மருது கேட்குற மாதிரி ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பிடுச்சு, அவளை கொண்டு வந்தால் மருதோட உண்மை எல்லாமே வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மருது காதுக்கு போகிற மாதிரி மயில்கிட்டையும் அவங்க மாமாக்கிட்டையும் பேச சொல்கிறாங்க. மருதுவும் அதை கேட்டதும் டென்ஷன் ஆகிறான். இந்த பொண்ணு பேச ஆரம்பித்தா நம்ம கதை முடிச்சிடும், முதல்ல அவளை தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினச்சா ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்புறான். ஆனால் இதெல்லாம் கார்த்தி போட்ட ட்ராப் தான். ஹாஸ்பிட்டலில் கார்த்தி ஏற்கனவே போலீஸையும் ரெடியாக வச்சுருக்காரு, டாக்டர்கிட்டையும் சொல்லி செட்டப் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணை ரூமில் சேஃபாக எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டாங்க. பெட்டில் பேஷண்ட் மாதிரி பில்லோவையும் வச்சுட்டாங்க. சிசிடிவியும் ரெடி, போலீஸும் ரெடி. அப்படியே மருது மாஸ்க் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே வரான். கையில் ஒரு ஆயுதம் வேறு. அவன் நேராக பெட்டுக்கு போய் அந்த பேஷண்ட்டை குத்துறான். ஆனால் சத்தமே வரல. உடனே அவன் சந்தேகமாக பிளாங்கெட்டை திறந்து பார்க்குறான். அங்கே பேஷண்ட்டே இல்லை, பில்லோ தான். அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து கார்த்தி வராரு. இங்கே தான் நம்ம நினச்சோம் மருது மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்தி அவனோட மாஸ்கை ரிமூவ் பண்ணுறாரு. போலீஸும் உள்ளே வராங்க. ஆனால் மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது அது மருது கிடையாது, வேற ஒருத்தன். அவன் சொல்லுறான், எனக்கு ஃபோனில் ஒருத்தர் பேசினார், பணம் தரேன்னு சொன்னார், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இதை பண்ணு அப்படின்னு சொன்னார், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. இதை கேட்டதும் கார்த்திக்கு ஒரு பெரிய ஷாக், போலீஸ்க்கும் ஷாக். அந்த நேரத்தில் வெளியில் எங்கேயோ இருந்து மருது இதை பார்த்துட்ருக்கான். என்ன பிடிக்க வாடா பிளான் போட்டிங்க, உங்களுக்காக நான் வேறு பிளான் போட்டுட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சிரிக்கிறான். இங்கே ஒரு விஷயம் சொல்லணும், மருது ஒரு தடவையும் ஸ்டெப் முன்னாடி போகிறான். ஆனால் அவனோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக மாறப்போகுது. ஏன்னா இவ்வளோ பேரை ஏமாத்திட்டு இருக்கிறவன் கண்டிப்பாக ஒரு நாள் தன்னாலேயே தன் ரகசியத்தை வெளில விடுவான்னு சொல்லுவாங்களா, அப்படி தான். இதுக்கப்புறம் கார்த்தி மீண்டும் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ ஹாஸ்பிட்டல் பிளானும் ஃபெயில் ஆகிடுச்சு, எவிடன்ஸும் போச்சு. அடுத்தது என்ன? அங்கே தான் முருகனோட ட்ராக் மீண்டும் முக்கியமாக வரப்போகுது. என்னோட கெஸ் என்னென்னா, இப்போ கார்த்தி நேராக முருகனை தான் தேட போகிறாரு. சிவனாண்டி யாரை பத்திரமா வச்சுருக்காரு, எங்கே வச்சுருக்காரு, அதை கண்டுபிடிக்க தான் கார்த்தி அடுத்த மூவ் எடுப்பார். ஒருவேளை கார்த்தி நேராக சிவனாண்டியை ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா சிவனாண்டி ஃபோன் காலை வச்சு லொக்கேஷன் ட்ராக் பண்ணலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மருதுவை பிடிக்க டேரெக்டாக எவிடன்ஸ் இல்லைனாலும் முருகன் கிடச்சா போதும், முருகன் பேசினா கேம் ஓவர்.
அதே நேரத்தில் மண்டபத்தில் ரேவதி இன்னும் மாமா ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்களுக்கு நடந்த எல்லாமே தெரியாமல் இருந்தாலும் கார்த்தி இந்த கல்யாணத்தை நிறுத்துவார் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் வருது. யாரோ ஒருத்தர் மகளிர் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த கல்யாணம் பெண்ணோட விருப்பம் இல்லாமல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மகளிர் ஆணையத்திலேருந்து காயத்ரி தேவி வராங்க மண்டபத்துக்கு. இங்கே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டால் எனக்கு என்ன தோணுதுன்னா ரேவதியோட அக்காவாக இருக்குமோ இல்லை ரேவதியோட அப்பாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட தோணுது. ஏன்னா ரேவதிக்காக உள்ளுக்குள்ளே அதிகமாக கவலைப்படுறது அவங்க தான். ரேவதி நேராக கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். கார்த்தி இப்போ ஹாஸ்பிட்டல் பிளானில் பிஸி, ராஜராஜனும் டென்ஷனில் இருக்கார். அதனால ரேவதிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்ல தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு அக்கா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மகளிர் ஆணையத்துலேருந்து அந்த காயத்ரி தேவி வந்து சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்காது, கல்யாண பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. சாமுண்டீஸ்வரியும் உடனே கோவப்படுறாங்க. என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னது? என் பொண்ணு சம்மதமாக தான் இங்கே இருக்கா, நீங்கள் யார் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, அதை நீங்கள் சொல்ல முடியாது, பொண்ணை கூப்பிடுங்க, அவங்க வாயால் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாமுண்டீஸ்வரர் சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க, எது அந்த கார்த்திக் சொல்லி கொடுத்து வந்தானா பணம் கொடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து காயத்ரி தேவி சொல்கிறாங்க, போதும் நிறுத்துங்க, நான் வந்துட்டு மகளிர் ஆணையத்தோட தலைவி, அங்கேருந்து வரேன், எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே தான் பயங்கர டென்ஷன் பில்டப் ஆகுது. சாமுண்டீஸ்வரி உள்ளே போய் ரேவதியை மிரட்டி கொண்டு வருவாங்க. நீ என்ன சத்தியம் பண்ணி கொடுத்த, இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க, இப்போ எல்லாருக்கும் முன்னாடி நீ அதை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் வெளில வருவாங்க. அந்த லேடி நேராக கேட்குறாங்க, இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் ரேவதி மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். ஒரு பக்கம் அம்மாவுக்கு கொடுத்த சத்தியம், இன்னொரு பக்கம் கார்த்தி மேலே இருக்க நம்பிக்கை, மூணாவது மனசுக்குள்ளே இருக்க காதல். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தான் நெக்ஸ்ட் சஸ்பென்ஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா ரேவதி கண்டிப்பாக வந்துட்டு வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு சொல்லலாம். அதுவே இந்த கல்யாணத்தை டிலே பண்ண போதுமான காரணமாக ஆகிடும். சாமுண்டீஸ்வரி அவளை பேச விடாமல் நிறுத்த முயற்சி பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த லேடிக்கு இன்னும் டவுட் அதிகமாக வரும். நீங்கள் வந்து பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இந்த சீன்லேயே கல்யாணம் கம்ப்ளீட்டாக நின்று போயிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, இன்னும் கொஞ்சம் இழுப்பாங்க. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் காரணமாக கல்யாணத்துக்கு ஒரு பெரிய தடை விழும். ஏன்னா இது எல்லாமே நைட் தான் நடக்குது, காலையில் இன்னும் விடியலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்காம ரேவதி வந்துட்டு இல்லை எங்கள் அம்மா விருப்பப்படி தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டுருவாங்க. ராஜராஜன் வந்து எவ்வளவோ சொல்லுவார், ரேவதி நீ உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்லுமாட்டு, இல்லைப்பா அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி மண்டபத்துக்கு மறுபடியும் வராரு. அப்போ எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வருது. மகளிர் ஆணையத்துலேருந்து வந்தாங்க, முருகனை எப்படி தேடுறது, இந்த ஹாஸ்பிட்டல் பிளானும் சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்ப யோசிச்சுட்டே வராரு. ஆனால் இதெல்லாமே மருதுக்கு வந்துட்டு பயங்கர டென்ஷன் கொடுக்குது. ஏதாவது ஒரு விதத்தில் இவனுங்க யோசிச்சுட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயத்துலேயே இருக்கார். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கதை ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. கார்த்தி போட்ட ஹாஸ்பிட்டல் ட்ராப் ஃபெயில் ஆனாலும் மருது முழுசாக சேஃப் ஆகலை. ஏன்னா முருகன் இன்னும் இருக்கான், ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டும் இன்னும் இருக்கிறாங்க. இந்த கல்யாணம் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஆனால் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் கல்யாணம் வந்து கார்த்தியோட தான். ஆனால் இது எப்படி நிற்கும் அப்படின்றது தான் பெரிய கொஸ்டின். முருகனால் நிற்குமா, இல்லை மகளிர் ஆணையத்துலேருந்து வந்தவங்களால நிற்குமா, இல்லை ரேவதி அக்கா வேறு எதனா பிளான் பண்ணுவாங்களா, இல்லை கடைசியில் ரேவதியே தைரியமாக உண்மையை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வருது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்துருப்பா, ரேவதி அந்த லேடியை கேட்கும்போது ரேவதி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.